400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக பொதுகர் கெர்ஷோம், பொதுகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமம், வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நோக்கி. பாடத்தின் தலைப்பு வாதைகள். பாடம் 4. மனப்பாட வசனம் யாத்திரம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை என்பதே. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஓமானம் போல் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓமானத்தை ஸ்டார்டிங்கில் படித்த போது எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த லெசனோட கான்டெக்ஸ்டில் படிக்கும்போது சரியான ஒரு ஓமானத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு கழுதை இருக்கிறது. அந்த கழுதையை அவர் பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்த முற்படத்தக்கதாக அவர் அதோடு முதல்ல அன்பாக பேசும்பொழுது அது ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு அடி போடுறார். அடி போட்டு அதுக்கப்புறம் சொன்ன பிறகு தான் அது என்ன பண்ணுது, கீழ்ப்படுகிறது. அதை ஒரு நபர் கேட்குறார், ஏன் இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த விளக்கத்தை அவரே கொடுக்குறார். நம்ம சில நேரத்தில் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டியதாக இருக்குது. கவனத்தை ஈர்க்கணுன்னா இந்த மாதிரி செயல்களை செஞ்சால் தான் இந்த கழுதெல்லாம் என்ன பண்ணும், கீழ்ப்படியும் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த இதை ஏன் நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்கிறாருன்னா, பார்வோன் முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷன். யாருக்குமே கீழ்ப்படுகிறதுக்கு ஏதுவாக அந்த தாழ்மை குணம் கொஞ்சம் கூட அவன்கிட்ட இல்லை. அகந்தை நிறைந்தவனாக இருந்தான். தான் தான் கடவுள் போல, நான் சொல்கிறதான் கட்டளை, நான் சொல்கிறபடி தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையுடன் ஜனங்களை இழிவாக வழிநடத்தி கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் ஆண்டவர் இதை செய்கிறார். அதாவது இதை என்று சொல்லும்போது 10 வாதைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாதைகள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு பின்னணி இருக்குது. அதாவது இந்த 10 வாதைகளுமே எதை சுட்டி காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்த பொய்யான தொழுகையை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காண்பித்து, இஸ்ரவேலின் தேவனே யெகோவா தேவனே உண்மையான தேவன் என்பதை அங்கு பார்வோனுக்கும் அவனுடைய ஜனத்திற்கும் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரம் இல்லாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேவனை அவர்கள் மறந்திருந்தார்கள். அந்த 430 வருஷம் மீண்டுமாக அவர்களுக்கு இந்த மேன்மையை நினைப்பூட்டி அவர்களை விடுதலை ஆக்கிற அனுபவத்தை தான் இந்த பாடத்தில் நாம் படிக்கிறோம். அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு, சரி நான் யாருன்னு காட்டுறேன்ப்பா அப்படின்னு இந்த பாடத்தை நமக்கு தொடக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, முதலாவது கேள்வி, எகிப்தின் தெய்வங்களை பற்றி பாடம் என்ன சொல்லுகிறது? எகிப்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500 தெய்வங்களுக்கு மேலாக என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதாவது சிருஷ்டிப்பின் கீழே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், இயற்கையாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, ஒவ்வொரு தெய்வமாக அவர்கள் தொழுகை செய்தார்கள். அப்போது இங்கே இப்போது அருமையாக சொன்னாங்க, இப்போ பார்வோனுக்கு ஆண்டவன் என்ன செய்கிறார், தான் யார் என்றதை காட்ட போகிறார். இப்போ ஒரு யுத்தம் அங்கே நடக்க போகிறது. தேவனுக்கும் எகிப்தின் மக்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் கிடையாது, மாறாக தேவனுக்கும் அவர்கள் கருதிய தெய்வங்களாய் கருதின தெய்வங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக அது பார்க்க போகிறோம். அதுதான் அந்த 10 வாதைகள் ஒவ்வொன்றாய் நம்ம படிக்கும் பொழுது அதை நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வோம். அந்த 10வது வாதையின் போது ஆண்டு என்ன சொல்கிறாரு, யாத்திராம் 12:12, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற்பேராக இருக்கிறவர்களை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். அங்கே என்ன 33:4 ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார், அங்கே மோசே சொல்லும் பொழுது. அப்போது இதை படிக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த 10 வாதைகளை
தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எகிப்தின் தெய்வங்கள் அங்கே தேவர்கள் அல்ல, தேவன் தான் அங்கே வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். மோசே அந்த தடியை கீழே போடுறாரு, ஏன் சர்ப்பமாய் மாற வேண்டும்? வேற ஏதாவது கூட மாறி இருக்கலாமே. அந்த அடையாளமாக ஆண்டவர் மோசே கொடுக்குறாரு. ஆனால் இங்கே போடப்பட்ட கோல் வந்து ஆரோனின் கோல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் வந்து நம்ம எந்த ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்கணுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் வந்து எதை பயன்படுத்துகிறான் அப்படின்னா சர்ப்பத்தை தான் பயன்படுத்துகிறான். வேதம் முழுவதுமாக சாத்தானை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் சர்ப்பத்திற்கு ஒப்பிடுகிறார் என்று பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சாத்தான் என்ன நீங்கள் சர்ப்பம் தானே சொல்கிறீங்க, இந்த சர்ப்பத்தை நான் வணங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு எகிப்தியர்கள் எல்லாருமே பிரதானமாக வணங்கின ஒரு கடவுளாக இருந்தது எது அப்படின்னா இந்த ஸ்னேக் தான். ஸ்னேக் காட், பாம்பு கடவுள் என்று சொல்வார்கள். அதுக்கு ஒரு மித்தாலஜியும் இருந்துச்சான். என்ன அப்படின்னா 7 பாம்புகளை அது விழுங்கினது. அதனால் இது வந்து ஒரு மகத்தான பாம்பு, இந்த பாம்பை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய பெயர் வந்து நிக்கி கா உ அப்படின்னு சொல்லி எங்கள் பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடவுளை தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வணங்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஆரோனுடைய கோலை அங்கு மோசே கீழே போட்டபொழுது அது பெரிய பாம்பாக மாறினது. இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, எங்ககிட்ட இல்லாத மேஜிக்கா, மெஜிஷியன்ஸா, நாங்களும் இவங்களுடைய கோல்களை எல்லாம் போடுறோம் அப்படின்னதும் அதுவும் என்னவா மாறிச்சுன்னா பாம்பாக மாறினது. ஆனால் ஆச்சரியமான செயல் என்ன அப்படின்னா, அந்த கோல்களை எல்லாம் ஆரோனின் கோல் விழுங்கி போட்டது. பிற்பாடு அதனுடைய வாலை போய் மோசே பிடித்த பிறகு அது மீண்டுமாக கோலாக மாறினது என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படின்னா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற இவைகள் எல்லாம் தெய்வம் அல்ல என்கின்ற அந்த முதல் ரெபியூக்கை, கடிந்து கொள்ளுதலை ஆண்டவர் பார்வோனுக்கும் அவனுடைய ஜனத்திற்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கும். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? எத்தனை முறை பார்வோனின் இருதயம் கடினமானது, ஏன் கடினமானது? நம்ம பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 9 முறை பார்வோன் என்ன செய்கிறாரு, தன் இருதயத்தை கடினப்படுத்தினதாக அங்கே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 9 முறை அங்கே தேவன் அங்கே பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வாக்கியங்கள் நம்மளுக்கு வசனங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யார் கடினப்படுத்தினா? மேலோட்டமாக நம்ம படிக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் தான் கடினப்படுத்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்ள தோணும். ஆனால் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது முதல் 5 வாதைகளுக்கு பார்வோன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அவருடைய சுய சித்தத்தின் பிரகாரம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தி கொண்டு அவர்களை போக விடுவதில்லை. மோசே போய் ஜெபம் பண்ணுவார், உடனே அவர் என்ன செய்திருவார், போக விட மாட்டேன்னு சொல்லிடுவார். மறுபடியும் இன்னொரு வாதை வரும், எனக்காக வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்லுவார். போய் அங்கே ஜெபம் பண்ணோடனே வாதைகள் நின்று போய்விடும், மறுபடியும் என்ன செய்திருவார், பின்வாங்கி விடுவார். அப்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, தேவன் அவருடைய அனந்த ஞானத்திலே பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவான் என்பதை அறிந்திருந்தார். அப்போது அங்கே யாத்திராம் 7:13 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பார், கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. அப்போது அங்கே தருணங்கள் கூட கூட அங்கே அவனுடைய மன கடினமும் கூடியது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க முடியும். அப்போ பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்த தேவன் இங்கே அனுமதிக்கிறார். அந்த வாதை முடிந்தவுடன் அவன் மறுபடியும் என்ன செய்கிறான், போக விட மாட்டேன் என்கிறான். அப்போது இதன் மூலமாக நம்ம என்ன புரிந்துக்கிறோம் அப்படின்னா, இது தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு தருணமாய் அமைகிறதே தவிர மாறாக தேவனுடைய சுய சித்தத்திலே அங்கே தலையிடுவதில்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் வாதைகளை அனுப்பதின் நோக்கம் என்ன? இதில் பார்வோனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். இந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நீங்கள் வேதாகமத்தில் நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் சாகிறதை நான் விரும்புகிறது இல்லை, அவன் தேவனிடத்திலே தயை பெற்று தன்னுடைய சிந்தையை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை ஏசாயா 55 வாசிக்கலாம், எசேக்கியேலின் புத்தகத்திலையும் நம்ம அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த பார்வோன் யார் அப்படின்னா, அவன் துன்மார்க்கன். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லாருமே யார் தான், துன்மார்க்கர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இவன் கடவுள் என்று தன்னை மக்களுக்கு என்ன பண்ணியிருந்தான், வெளிப்படுத்தி வந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன காட்டிலும் ஒரு வல்லமையான ஒருத்தரா அப்படின்னு சொல்லி இவன் துவக்கத்தில் ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் இவனோடு பேசுகிறத இவன் உணர்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது யாத்திரையாகும் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனே கூப்பிட்டு யார்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்கிறான்,
மோசேக்கிட்டையும் ஆரோன்ட்டையும் நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் இந்த ஜெபத்தை யார் கேட்குறா, தேவன் கேட்குறாரு, இதெல்லாம் போயிடும் அப்படின்னு அந்த கல்மலையெல்லாம் ஒளிந்த பிறகு மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று பார்க்குறோம். இதில் என்ன நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, தேவன் அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் என்று சொல்லும்போது அதில் என்னத்தை அது காண்பிக்கிறது என்றால், அவர் சர்வ அதிகாரியாக இருக்கிறார். தேவனால் எல்லாம் முடியும், எல்லா ஜீவன்களும் அவருக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதே யாத்திரையாகமத்தில் அவன் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை அவன் சரியாக என்ன பண்ணலை, பயன்படுத்தலை. அவன் தன்னுடைய சுயசித்தத்தை பயன்படுத்தி தேவனுக்கு எதிர்த்து நின்றான் என்பதையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். அதனால் இந்த வேத பகுதிகளை நம்ம படிக்கும்பொழுது சற்று கவனமாக படிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னங்க உங்கள் கடவுளே அவரை கடினப்படுத்தியிருக்காரு, அதுக்கப்புறம் பார்வோன் எப்படிங்க மனம் திரும்புவார் அப்படின்னு கேட்கிறவர்கள் உண்டு. ஆனால் 2 காரியங்களையும் விளக்கக்கூடிய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அந்த 9 விஷயம் அவன் கேட்டு மனம் திரும்பவில்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. கடைசியாக அவன் அழிந்து போகிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அற்புதங்கள்லாம் செஞ்சால் எல்லாரும் கிறிஸ்டியன்ஸாக மாறிடுவாங்க, இயேசுவின் பிள்ளைகளாக மாறிடுவாங்கன்னு. இப்போ அற்புதங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, பார்வனும் மனம் திரும்பின மாதிரி தெரியல. அப்போ இருக்கிறதுலே பெரிய அற்புதம் மனம் திரும்பிய இருதயம் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வர்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அடுத்ததுக்குள்ளே நம்ம கடந்து போவோம். தேவன் எகிப்து மக்களிடம் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? மோசேகிட்ட முச்செயல் மூலமாக வெளிப்படுத்தினார், மக்கள்கிட்ட எப்படி வெளிப்படுத்தினார்? அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் தேவன் தன்னை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். ஆரம்பத்தில் ஒரு கதையை பார்த்தோம், பாஸ்டர்மையாக சொன்னாங்க. ஒரு விவசாயத்தின் மிருகத்தை அங்கே அடித்து சொன்ன பிறகு தான் அது போணுச்சு. அதே போல் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, வாதைகளால் அவர்கள் தேவர்களாய் கருதின சிருஷ்டிப்புக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு, அங்கே அனுப்பி அவர்கள் மற்றிலே தன் மகிமையை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இதன் மூலமாக இஸ்ரவேலின் தேவன் யார், அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை என்ன செய்தாங்க, அங்கே விளங்கி கொண்டார்கள். இந்த முதல் வாதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மோசே தன் கோலில் என்ன செய்தான் அப்படின்னா, எகிப்திற்கு நீர் ஆதாரமாக இருக்கிற நைல் நதியின் மேல் அங்கே அடித்த போது என்ன செய்கிறது, இரத்தமாய் மாறியது. நைல் நதி ஒரு முக்கியமான நதி, ஒரு அது ஒரு தண்ணீர் ஆதாரமாக இருந்துச்சு. கிரேக் ஹிஸ்டாரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எகிப்து இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இங்கே அப்படிப்பட்ட ஒரு நைல் நதி அதோடைய வல்லமை இழந்து போனது, மிருக ஜீவன்கள் அதில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அழிந்து போனது. அப்போது நைல் என்ன செய்தாங்க, ஒரு தெய்வமாக வணங்கினாங்க. அதனால தான் மோசே அவங்க தண்ணீரில் எடுத்த பொழுது, தெய்வம் எனக்கு ஒரு ஈவாக கொடுத்துருக்கிற அந்த குழந்தைன்னு சொல்லி அவங்க எடுத்து வளர்த்தாங்க. அந்த தெய்வம் பேர் என்ன அப்படின்னா, ஹப்பி அப்படிங்கிற தெய்வத்தை என்ன செய்திருக்கிறாங்க, வணங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த தெய்வத்தினால் என்ன செய்ய முடியல, இங்கே ஒன்றுமே செய்ய முடியல. அப்போது இது மூலமாக என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, தேவன்தான் சிருஷ்டிகர், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு மேன்மையான விளக்கத்தை இந்த வாதைகள் மூலமாக தேவன் அங்கே புரியப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், 2ஆம் 3ஆம் வாதை என்ன? இதில் 2வது வாதை என்று நாம் பார்க்கும் பொழுது தவளைகளை நைல் நதியிலேருந்து வெளியே கொண்டு வரார். ஏன் அப்படின்னா, இவங்க நைல் நதியை கடவுளாக வணங்கினதுனால ரத்தமாக மாற்றுறாரு. இப்போ அந்த நதியிலேருந்தே இப்போ தவளைகளை கொண்டு வரார். தவளைகளையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பிரதானமாக கருதி அதையும் ஒரு தெய்வங்களை போல் அவங்க பாவித்தாங்க. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, இதனால் வருகிற துன்பத்தையும் உபத்திரவத்தையும் பாருங்கள், இதெல்லாம் படைக்கப்பட்டவைகள், இதை நீங்கள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்றதை 2வது வாதையில் காண்பிக்கிறாரு. 3வது கொடிய பேன்கள் அங்கே வருகிறது. ஆங்கிலத்தில் நமக்கு கைண்ட் ஆஃப் மஸ்கிட்டோ அல்லது ஒரு மாதிரியான பூச்சி, இன்செக்ட் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எகிப்து முழுவதுமாக பயங்கரமாக வந்ததுதான். இவங்களால் வெளியில் போய் வேலையே செய்ய முடியல, அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடு வந்தது. இது 3வது வாதை என்று நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், 4ஆம் வாதை என்ன, அதன் பின் நடந்தது என்ன? அங்கே யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பலவித வண்டுகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே 4ஆம் வாதையாக அனுப்புகிறார். அங்கே பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்தின் முழுவதும் மகா திரளான வண்டு ஜாதிகள் அங்கே ஆண்டவர் வருவிக்க பண்ணுகிறார். அதனால் தேசம் என்ன ஆகிறது, கெட்டு போகிறது. எகிப்திய தேவன் வாட்சிட் என்கிற தெய்வத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க வணங்குறாங்க. இப்போது அந்த தெய்வத்தின் உருவிலே இருக்கக்கூடிய இந்த வண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள், வீடு ஃபுல்லாக வண்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போது பார்வோன் என்ன செய்கிறாரு, மோசேயும் ஆரோனையும் வரவழைத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தேசத்திலே நீங்கள் உங்கள் தேவருக்கு பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது மோசே அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இல்லை இல்லை, அது தேவ திட்டம் அல்ல. வசனம் 27 வாசிக்கும் பொழுது, நீங்கள் அநேக தெய்வங்கள் என்ன செய்றீங்க, தெய்வங்களாக வழியிடுறீங்க. நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு பலியிடும் பொழுது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும், எகிப்தில் எங்களுக்கு கல்லறிவார்கள், அப்படி இருக்கலாகாது. நாங்கள் எங்கள் தேவனுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வனாந்திர பயணத்திலே நாங்கள் சென்று பலியிடுவோம் என்று சொல்லி அங்கே மோசே சொல்வதை பார்க்க முடியும். வசனம் 32 பார்வோன் மறுபடியும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? அருமையான பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி, 5ஆம் 6ஆம் வாதை என்ன? இந்த 5ஆம் 6ஆம் வாதையை நாம் யாத்திரையாகும் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 5ஆம் வாதை என்று ஆண்டவர் எதை தாக்குகிறார் என்றால் எகிப்தின் மிருகங்களை தாக்குகிறார். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருகங்களில் ஒன்றாகிலும் மரித்து போகவில்லை, எல்லாம் சுகமாக இருக்குது. இதை இவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, பார்வோனுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். என்னுடைய ஜனம் பார் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறது, உண்மையான தேவனை நமஸ்கரிக்கிறதுனாலும் அவரை தொழுது கொள்ளுகிறதுனாலும் அவர்கள் காக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை இவர்களுக்கு காண்பிக்கிறார். அவங்களுடைய மிருகங்கள் ஒன்று கூட தப்பவில்லையா அப்படின்னா எல்லா மிருகங்களும் அழிஞ்சு போய்விட்டது. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனையான சூழ்நிலை. ஏன்னா மோஸ்ட்லி அந்த நாட்களில் இவங்க எல்லாருமே விவசாயி தான், அந்த மிருகத்தை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருந்தது. ஒரு பெரிய பலத்த அடி என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் அவங்க மனம் திரும்பவில்லை, உண்மையான தேவனை விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் 6வது வாதையை அவர்கள் மேல் ஊற்றுகிறார். இந்த வாதையை குறித்து ரொம்ப அழகாக மோசே விவரித்து சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது இந்த கொடிய பாயில் என்று சொல்கிறோமே, இந்த பருக்கள் அல்லது ஒரு விதமான என்ன சொல்கிறது, இந்த இது மாதிரி கட்டி மாதிரி, அது பயங்கரமாக அவங்கள தாக்குகிறது. அதை அவங்க சொல்லும் பொழுது இந்த மந்திரம்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இந்த பாம்பை போட்டு கோலாக்குனாங்களே, அவங்களெல்லாம் இது பயங்கரமாக தாக்கினதான். இதை பார்வோன் பார்த்து அப்படியும் அவன் மனம் திரும்பவில்லை என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், மற்ற வாதைகள் என்ன? ஒரு 3 வாதைகள் நம்ம படிக்க போகிறோம். முதலாவது கல்மலை, ஹெயில் ஸ்டோன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 7வது வாதை. ஆமாம், 7வது வாதை. எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரை பெய்யாத அளவுக்கு ஒரு கல்மலை அங்கே பெய்தது. அப்போ இது குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது வசனம் 9ஆம் அதிகாரம் 20-21 பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவர் சொல்கிறார். பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவனின் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். அப்போது ஆண்டவர் அங்கே ஒரு தருணத்தை கொடுக்குறாரு. யாரெல்லாம் அவங்க விசுவாசித்தாங்களோ அவங்கெல்லாம் எகிப்தியர் என்ன செஞ்சாங்க, தங்கள் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டாங்க. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க, அழிந்து போனார்கள். மிக கொடியதாக இருந்துச்சு. 24 வாசிக்கும் பொழுது 9:24 கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. அக்னி கலந்து வந்தது மாத்திரத்தில் எங்கே என்ன செய்கிறாரு, பார்வோன் மறுபடியும் அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க மனம் திரும்புவது போல பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறார், வசனம் 20-21 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கும் பொழுது, புருஷர்களை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அங்கே நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க, பெண்கள் குழந்தைகள் ஆடு மாடுகள் என்ன செய்யட்டும், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி செய்யலாகாது என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே 8வது வாதை வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். இதில் எதெல்லாம் மிச்சம் இருந்துச்சோ, வயல் நிலங்கள் இதெல்லாம் மிச்சம் இருந்ததோ அதெல்லாம் இங்கே அழிக்கப்பட்டு போனது. அங்கே முதலாவது கல்மலை வந்த பொழுது அவர்கள் தெய்வமாய் வணங்கின நட் என்கிற வான அண்ட சராசரங்களை உருவாக்கிய அந்த கடவுள் அவர்களால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அவர்கள் விசுவாசித்தாங்க. 2வது இங்கே வெட்டுக்கிளிகளை குறித்து பார்க்கும் பொழுது செத் மற்றும் ஐசிஸ் என்கிற தெய்வங்களை விளைநிலங்களின் தெய்வமாக வணங்கினார்கள். அவைகளாலும் என்ன செய்ய முடியல, காப்பாற்றப்பட முடியல. வயல்நிலங்கள் எல்லாம் அழிந்து போனது. அங்கே மிருக ஜீவன் எல்லாம் அங்கே அழிந்து போனதை பார்க்க முடியும். இறுதியாக அந்தகாரம் தடவி கொண்டிருக்கத்தக்கதாக ஒரு இருள் அங்கே காணப்பட்டது. 9வது வாதையாக அதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் குறித்து ஏசியா 44ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 9:10 விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், ஒன்றுக்கும் உதவாத தெய்வங்கள், அவைகள் ஒன்றும் காணாது அறியாது. இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவள் யாரெல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லி அங்கே எகிப்தியர்கள் வணங்கினார்களோ அவைகளால் ஒன்றும் செய்ய முடியல, காப்பாற்ற முடியல.
அங்கே எகிப்து தேசம் அழிந்ததை நம்ம பார்க்க முடியும். பாஸ்டர், பாடத்தை நிறைவு செய்கிறோம். அழிவுக்கு முன்பாக அகந்தை, நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி இந்த வாதைகளையும் பார்வனுடைய நடத்தையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பார்வனை நம்ம யாருக்கு இங்கே ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, சாத்தானுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம். அவன் படைக்கப்பட்ட போது லூசிஃபராக இருந்தான், அழகாக இருந்தான், மேன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனை பார்த்து மற்ற தேவதூதர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தாளந்துகள் அவனுக்கு இருந்தது, காப்பாற்றுகிறதற்கு என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். ஆனால் அந்த நோக்கத்தை விட்டு அவன் என்ன பண்ணுறான், விலகி போகும்பொழுது சாத்தானாக மாறுகிறான். அதே போல தான் இங்கே பார்வனையும் ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் படைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா ரோமர் 9 சொல்லும்பொழுது எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்காகவே படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பார்வோன் மீட்டிமையான குணத்தை அவன் வளர்த்து கொண்டதினால், தன்னை தாழ்மைப்படுத்தாததினால் ஆண்டவரை அவனால் என்ன பண்ண முடியல, ருசிக்க முடியல. இன்றைக்கும் தங்களுடைய தப்பை யார் ஒத்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி என்று ஒப்புக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் யார் உதவி செய்வா? ஆண்டவர் உதவி செய்வார். தேவன் இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அங்கே தான் பிரச்சனை என்ன அப்படின்னா, மேட்டிமையாக இருக்கிறவங்களுக்கும் தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கான வித்தியாசம். யார் மாறுறாங்க அல்லது யார் புடமிடப்படுறாங்கன்னா, தேவன் கையில் தாழ்மைப்படுத்தி தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள். பார்வோன் எங்குமே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அழிவிற்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்று சொல்லி இந்த வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாதைகள் எகிப்துக்கு வாதைகளாய் மாறினது, இஸ்ரவேலுக்கு அற்புதங்களாய் பாதுகாப்பாய் மாறினதை பார்க்குறோம். ஆண்டவரை நம்ம நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம நேயலுக்கான ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் கெர்ஷோம் ஜெபம் பண்ணுங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடங்களை படிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருப்பா. இதை பார்க்கிற நேயர்களை கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்து கர்த்தாவே உமக்கென்று வாழும்படியாக நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய டெக்னீஷியன் டீம் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நேர்த்தியே நடத்தி கொடுத்ததுக்காக இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக கை கொடுத்து உங்களை ரட்சிக்கிறார். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.